Welcome back. அடுத்த கேள்வி பார்த்துடலாம். A glass contains 500 cc of milk and cup contains 500 cc of water. From the glass, 150 cc of milk is transferred to the cup and mixed thoroughly. Next, 150 cc of this mixture is transferred from the cup to the glass. Now the amount of water in the glass and the amount of milk in the cup are in the ratio. So logically என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we have 500 cc, 500 cc, milk and water. So milk 500 cc, இங்கே water 500 cc. So இது என்ன, இந்த glass, இது cup. ஓகே, ஸோ கிளாஸ்லேயே இருந்து 150 cc இங்கே எடுத்து ஊற்றிட்டு அண்ட் இங்கேருந்து மறுபடியும் 150 cc எடுத்து ஊற்றிடுறதுக்கப்புறமா இங்கே மில்க் என்ன, இங்கே வாட்டர் என்ன, இங்கே வாட்டர் என்ன, இங்கே மில்க் என்ன. ஸோ இங்கே ரெண்டு ரேஷியோ கண்டுபிடிச்சணும். டெக்னிக்கலி இதில் இருக்க வாட்டர் என்ன, இதில் இருக்க மில்க் என்ன கண்டுபிடிச்சா போதுமானது, ரைட்டா? ஸோ பார்ப்போம். மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ. எனக்கு கிளாஸ் இங்கே இருக்குது, contains milk, cup contains water, fine. ஸோ முதல்ல என்கிட்ட 500 cc மில்க் இருந்துச்சு, none of the cc is water, nothing. இந்த இடத்துல 0 cc மில்க் அண்ட் 500 cc வாட்டர். இங்கேருந்து 150 எடுத்தாச்சு, இங்கே 350 cc மில்க் இருக்கும், நத்திங் வாட்டர். நம்ம எடுத்து இன்னும் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. இங்கே பார்த்தோம்னா 150 cc மில்க், 500 cc வாட்டர், கரெக்டாக? ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, the ratio is 3:10. சார்ட் அவுட் பண்ணோம்னா 3:10. அதாவது இந்த இங்கே மில்க் எடுத்து இங்கே ஊற்றினதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ட்ராப் எடுத்தாலும் 3:10 ரேஷியோவில் மில்க் அண்ட் வாட்டர் இருக்கும். 3 பார்ட் மில்க்கு, 10 பார்ட் வாட்டர், டோட்டலி 13 பார்ட்ஸ். ஸோ கணக்குப்படி இங்கேருந்து ஒரு 150 எடுத்து இங்கேருந்து ஒரு 150, ஸோ இந்த 650 ml ஒரு 150 ml நான் எடுக்கிறேன், சிசி 150 cc எடுக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆகும், 350 150, இந்த 150யும் இந்த 150யும் சேம் வேல்யூவை சேம் குவான்டிட்டி, சேம் செட் ஆஃப் வேல்யூஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. என்னென்னா இதுலேயும் சேம் வேல்யூஸ் தான், விச் இஸ் இங்கே மில்க், இங்கே வாட்டர். 3 out of 13 of 150 is milk, கரெக்டாக? ஸோ 3:10னா 3 out of 13. மீதி 10 out of 13 of 150 is வாட்டர். சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இதில் இருக்க வாட்டர் என்ன? சரி, கிளாஸில் இருக்க வாட்டர், திஸ் இஸ் மை கண்டென்ட். ஓகே, இந்த 150 cc நான் என்னென்ன எடுத்திருக்கேன், 3 out of 10, ஸோ 3 out of 13, 10 out of 13. ஓகே, ஸோ டெக்னிக்கலி ஐ ஹவ் டேக்கன் மில்க். நான் இங்கேருந்து மில்க் மட்டும் தான் எடுக்கணும், அதனால் ஸோ மில்க் என்ன எடுத்திருக்கேன், 3 out of 13 of 150 டேக்கன். இங்கே எடுத்து இங்கே போட்டாச்சு, கரெக்டாக? அப்போது இந்த 150 cc இங்கேருந்து எடுத்துல 150ல் 3 out of 13 வெளியில் போயிடுச்சா? அப்போது இந்த கப்புக்குள்ளே என்ன இருக்குது, 150ல் 3 out of 13 ரீட்டைனர், வெளில போக 10 out of 13 ரீட்டைனர் இருக்கும். ஹவு கம்? டேக் 150 அவுட் சைட், 1 minus 3/13, அப்போ 10/13. ஸோ இதுவும் வந்துட்டு எனக்கு. ஸோ லாஜிக்கலி என்னது, இந்த கிளாஸில் இருக்க வாட்டர் கண்டென்ட், இந்த கப்பில் இருக்க மில்க் கண்டென்ட் ரெண்டுமே சேமாக இருக்கா? 10 out of 13 of 150, 10 out of 13 of 150. ஸோ ரெண்டுமே சேமாக இருக்குது, which means they are in the same ratio, 1:1. That's it.